ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் உருண்டை செய்யலாமா? இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த உருண்டையை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கும். 4-5 நாள் ஆனாலும் இதே டெக்ஸ்டரில் இருக்கும். இந்த உருண்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா கைப்பிடி நிறையா முந்திரியை சேர்த்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி முந்திரி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதே நெய்யில் அவல் சேர்த்துக்கலாம். அவலில் 2 டைப் இருக்குது, கெட்டி அவல், தட்டு அவல். நான் வந்து கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப் கெட்டி அவல் சேர்த்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் வந்து இந்த அவல் நல்லா வறுபடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுடலாம். அவல் நல்லா ஆறிட்டுருக்கட்டும், அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 மூடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நெய்யில் வதக்கி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அவல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் மிக்சியை 1 செகண்டுக்கு ஓட விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆயிரும். இதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 கப் துருண வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கப் அவலுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா 1.25 கப் துருண வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். ஃபில்டர் பண்ணிக்கணும், ஏன்னா வெல்லத்தில் வந்து தூசி மண் எல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அதில். இப்போ கரைச்ச இந்த வெள்ளை தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாகுபதம் எதுவும் வேண்டாம். பட் நல்லா கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் மற்றும் தேங்காய் கலவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணணும். கட்டி தட்டாத அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவல் மற்றும் தேங்காய் மிக்ஸ் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நெய் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உருண்டை நல்ல சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஃபைனலி இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டதுக்கப்புறமா லைட்டான ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நம்ம கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு இந்த உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக உருட்டிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு, சுவையும் சூப்பராக இருக்கும். குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.